ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்து தொளிச்சு எடுத்து வச்சுருக்குதுங்க. தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து திருகி எடுத்து வச்சுருக்குறேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்துருக்குதுங்க. இஞ்சி ஒரு பெரிய இஞ்சியை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வரமிளகா ஒரு 3ங்க. தக்காளி பார்த்திங்கன்னா 2 பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கறி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்குவோம். இதை அப்படியே வணக்கி விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்குவோம். இது கூட அந்த இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூட சோம்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டை ஒரு 2 துண்டு ஆட் பண்ணிக்குவோம். சீரகம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகு ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்குவோம். இது எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வரமிளகாயை 3 ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்டுக்குவோம். எல்லாமே நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்குங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த அடிக்கடி இந்த மாதிரி எடுத்து கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்குங்க. மட்டன் மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். கறி மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருலாங்க. இந்த வெங்காயத்தில் மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருவோம். இது பண்ணுறப்ப அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிங்க. ஏன்னா இல்லைன்னா மசாலாலாம் கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா வணக்கி விட்ருங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்ருவோம். எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுருலாங்க. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் கொட்டிடுங்க. அந்த ஹீட்லேயே தேங்காய் ஓரளவுக்கு வெந்து வந்துடும். நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கறியை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்குது. சின்ன சின்ன பீஸாக வெட்டி கறி கழுவி எடுத்து வச்சுருக்குதுங்க. இது ஆட்டுக்கறி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ இருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இருக்குதுங்க. இது கறி குழம்புல போட்டால் சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்குவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்குவோம். இப்போ
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாட்ட அடித்து எடுத்தாச்சு. நான் இப்போ கறி எடுத்து வச்சிருந்த இந்த கறியை எடுத்துக்கலாங்க. இந்த கறியில் நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை ஒரு அரை இதளவுக்கு எடுத்துக்கலாங்க. கறியில் பெரட்டி வச்சுக்கலாங்க. பெரட்டி வச்சோம்னா நல்லா மசாலாலாம் கறியில் இறங்கி காரசாரமாக இருக்குங்க கறி. ஒரு அரை அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த மசாலாவை கறியில் போட்டு நல்லா பிணைஞ்சு எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா பெரட்டிக்கலாங்க. பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து செஞ்சோம்னா மசாலாலாம் கறியில் நல்லாவே இறங்கியிருக்கும். காரசாரமாக நல்லா இருக்குங்க மட்டன் குழம்பு. இந்த மாதிரி பெரட்டி வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரைச்சதில் பாதி மட்டும் எடுத்துக்கலாங்க. மிச்ச பாதி குழம்பு வைக்கிறப்ப அதில் ஊற்றிக்குவோம். இந்த மசாலாலாம் எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா பெரட்டி வச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெரட்டியாச்சு. ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. பாத்திரம் எண்ணெய் ஊற்றிக்குவோம், சமையல் எண்ணெய். உங்களுக்கு குழம்பு வைக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோனையுமே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்குவோம். அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச அந்த கறியை இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இந்த கறியை ஒரு 10 நிமிஷம் நல்லா வணக்கி விட்ருங்க. வணக்கி விட்டு நல்லா வேகட்டுங்க. இந்த கறி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வேகணும். நல்லா இந்த கறியை வணக்கி விட்டுறலாங்க. ஏன்னா ஆட்டுக்கறி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், அதனால் பொறுமையாக தான் வேகுங்க. இலை ஆடாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், கொஞ்சம் முத்தன ஆடாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுருலாங்க. அதில் தண்ணி ஊற்றி அதில் கல்லுப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் தூளுப்பு ஆட் பண்ணாலும் பரவாயில்ல. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்ருங்க. இதை நல்லா கலரி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே ஒரு கொதி வந்திருக்குது. இதை நல்லா கலக்கி விட்ருங்க. எடுத்து நல்லா பரட்டி விட்ருங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்ச இந்த மீதி மசாலாவை இந்த டைமில் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்ருங்க. இது கூட அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலாசி ஊற்றிக்கலாங்க. அலாசி ஊற்றிட்டு இது நல்லா கலரி விட்டுறலாங்க. இதை இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம கறி வெந்து வரையில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடும். அதனால் குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிங்க. கிரேவியாட்ட வைக்கிறதா இருந்தால் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். நம்ம குழம்பு அதிகமாக வேணுங்கிறனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு நல்லா கலரி விட்ருங்க. கலரி விட்டு இந்த டைமில் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா கலரி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டோம், உப்பு பற்றி இருக்காது. அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா கலரி விட்டுருவோம். கலரி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே கொதி வந்துருச்சு. எடுத்து இந்த மாதிரி கலரி விட்டுருங்க.
மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாங்க. அடிக்கடி எடுத்து கலரி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு கறி வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க. கறி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வேக்காடு வேகணும். எடுத்து லைட்டாக அமுத்தி பாருங்கள், லைட்டாக அமுறுதான்னு. ஒரு 3/4 வேக்காடு வெந்துன்னா கரெக்டான பதங்க. அந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஒரு பீஸ் எடுத்து அமுத்தி பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சு இந்த உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னொரு 1/4 வேக்காடு தான் வேகணும். அந்த டைமில் உருளைக்கிழங்கும் வெந்துடும், கறியும் வெந்துடும், கரெக்டாக ஈக்குவலாகிடும். கறி பார்த்திங்கன்னா வேகாமல் உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் கறி பார்த்திங்கன்னா வேறக்கு லேட்டாகும். அதனால் உருளைக்கிழங்கு குழம்புலேயே கரைஞ்சி போயிடும். அதனால் கறி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வேக்காடு வேகணும். அந்த டைமில் உருளைக்கிழங்கு போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. கறி வேகிறதுக்கும் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இதை நல்லா கலரி விட்டுறலாங்க. நல்லா கலரி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே சுண்டிருச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லாவே வந்துருச்சு. கறியுமே நல்லா வெந்திருக்குங்க. உருளைக்கிழங்கு கறி எல்லாமே ரெண்டுமே ஈக்குவலாக வெந்திருக்குதுங்க. பார்த்திங்கன்னா சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு டைம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மறுபடியும் அடுத்த டைம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கறிக்கு உருளைக்கிழங்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டாலும் உங்கள் செல்லுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.